டிஎன்பிஎஸ்சி அரசியலமைப்பு வினாக்கள் மொத்தம் 48 வினாக்கள். 1. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர்? ஆன்சர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. 2. இந்தியாவின் தேசிய கீதம்? ஆன்சர் ஜனகணமன. 3. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர்? ஆன்சர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. 4. டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்? ஆன்சர் மகாத்மா காந்தி. 5. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம்? ஆன்சர் கருநீலம். 6. இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது? ஆன்சர் சென்னை கோட்டை. 7. தேசிய கீதத்தை இயற்றியவர்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். 8. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு? ஆன்சர் 52 வினாடிகள். 9. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். 10. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர்? ஆன்சர் பிரதம அமைச்சர். 11. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள்? ஆன்சர் நவம்பர் 26. 12. அரசியலமைப்பு சட்டத்தை டேஷ் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? ஆன்சர் 1949. 13. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? ஆன்சர் 101. 14. இது அடிப்படை உரிமை அன்று? ஆன்சர் ஓட்டுரிமை. 15. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது? ஆன்சர் 18. 16. நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்? ஆன்சர் 26 ஜனவரி 1950. 17. அரசியல் நிர்ணய சபை தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் முனைவர் ராஜேந்திர பிரசாத். 18. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர்? ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர். 19. மக்களாட்சியின் பிறப்பிடம்? ஆன்சர் கிரேக்கம். 20. உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும்? ஆன்சர் செப்டம்பர் 15. 21. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர்? ஆன்சர் வாக்காளர்கள். 22. நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. 23. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர்? ஆன்சர் ஆப்ரஹாம் லிங்கன். 24. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஊராட்சி ஒன்றியம். 25. தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகும்? ஆன்சர் ஏப்ரல் 24. 26. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம்? ஆன்சர் சென்னை. 27. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம்? ஆன்சர் விழுப்புரம். 28. மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் மேயர். 29. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் டேஷ் ஆகும்? ஆன்சர் தமிழ்நாடு. 30. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1992. 31. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள்? ஆன்சர் 5. 32. டேஷ் வட்டங்கள் சாலையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை வழங்குகின்றன? ஆன்சர் சிவப்பு. 33. டேஷ் அம்புக்குறி அது காட்டும் திசையை நோக்கி பயணிக்கலாம் என்பதை குறிக்கிறது? ஆன்சர் பச்சை. 34. பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி 1934ஆம் ஆண்டு டேஷ் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பிரிட்டன். 35. கட்டாய குறியீடுகள் டேஷ் வடிவில் காணப்படுகின்றன? ஆன்சர் வட்ட. 36. எச்சரிக்கை குறியீடுகள் டேஷ் வடிவத்தில் காணப்படுகின்றன? ஆன்சர் முக்கோண. 37. இந்தியாவில் மாநிலங்களும் 4 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? ஆன்சர் 29(7). 38. இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் துணைக்கண்டம். 39. மிக அதிக மழை பொழிவுள்ள மவுசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மெகாலயா. 40. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? ஆன்சர் கனக்பூசிய மதம். 41. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 22. 42. டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் கேரளா. 43. மாநிலத்தின் டேஷ் செவ்வியல் நடனம் ஆகும்? ஆன்சர் கேரளா. 44. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 45. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 46. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2004. 47. வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார்? ஆன்சர் இனங்களின் அருங்காட்சியம். 48. ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன? பொருளாதார.